வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு புதுமையான பதிவு. ஏன்னா இது கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கே ஒரு புதுமையான விஷயம். ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்துட்டு பிஃபோர் கோவிட் நான் சொல்கிறது வந்துட்டு நம்ம சில காலேஜஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கோவிட் டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ திரும்பியும் அதை நம்ம ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். நான் என்னோடய நிறையா வீடியோஸ் ஸ்பீச்சஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு சொசைட்டியில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுனாலும் அதுக்கு இன்றைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் இளைஞர்களோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான். ஆஸ் அ யங்ஸ்டர் ஐ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ யங்ஸ்டர் அண்ட் அ ஸ்டூடெண்ட். எவ்வளோ ஒரு சேஞ்ச், எவ்வளோ ஒரு இம்பேக்ட் நம்ம சொசைட்டியில் கொண்டு வர முடியும்னு ஆஸ் அ யங்ஸ்டர் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயத்துக்கு வாங்க, இல்லை விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு உங்களோட பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இது மாதிரி ஒரு நியூ கிஃப்ட்டு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் ஒரு விவசாயம் சார்ந்த ஏதோ ஒன்று நம்ம கிஃப்ட் பண்ணி பழகிறதுலேருந்து நிறைய மாற்றங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நான் சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த போன இடத்துலையும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன ஒரே விஷயம் அதுதான். நீங்கள் ஆஸ் அ டைம் பாஸ்க்கோ இல்லை ஹாபியாவோ என்ன வேணால் பண்ணுங்கள், பட் உங்களோட சின்ன பங்களிப்பாவது நம்ம விவசாயத்துக்கோ விவசாயிகளுக்கோ கொடுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம செயல்படுத்தணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்மிங் வந்துட்டு ஆஸ் அ பார்ட் ஆஃப் கரிக்குலம் கொண்டு வரணும். அவங்க என்ன சப்ஜெக்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பேசிக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேசிக் ஆஃப் ஃபார்மிங் கொண்டு வரணும், ஸ்கூல்லேருந்தே கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஒரு விதையுமே நம்ம ஸ்கூல் பருவத்திலேருந்து அவங்களுக்கு விதைக்கிறப்ப அந்த விதை நாளைக்கு அவங்க ஒரு பெரிய இளைஞராகவோ ஒரு யங்ஸ்டராக வளர்கிறப்ப சொசைட்டிக்கு அது ஒரு பெரிய மரமாக வளரும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து நம்ம கூட ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டீம்லேருந்து வசந்தராஜ் இருக்கார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாநிலத்திலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட குறிக்கோளும் சரி, எங்களோட டீமோட குறிக்கோளும் சரி, ஒவ்வொரு இளைஞருமே ஒரு தொழில் முனைவோராக மாறணும். அந்த தொழில் முனைவோர் வந்து விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக மாறணுங்கிறத நாங்கள் குறிக்கோளாக இருக்கோம். அதுக்கு நிறையா புதிய விவசாயம் சார்ந்த டெக்னாலஜிஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து அவங்க வருமானம் எப்படி ஈட்டலாங்கிறத நம்மளே சொல்லித்தரோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ப்ளஸ் எங்களோட டீமோட இனிஷியேட்டிவாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். நம்ம இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட நம்ம MOU சைன் பண்ணியிருக்கோம். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி சைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நம்ம ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரிசர்ச்சாக இருக்கலாம், இல்லை ஆஸ் அ பார்ட் ஆஃப் MOUஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து டோட்டலாக இவங்க பேட்ச் ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதில் இவங்க 3 பேரோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க 4 டேஸ் இங்கே நம்ம ஃபேக்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கேட்கலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் இருந்துட்டு நம்ம டீம் வசந்தராஜ் இருக்கார். ஸோ அவர் எந்த விதமான ட்ரைனிங் பசங்களுக்கு கொடுக்குறாரு, வரப்போகிற பேட்சஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ் அ பார்ட் ஆஃப் கோவிட் வந்துட்டு நாங்கள் மினிமம் ஸ்ட்ரென்த் பேட்சாக தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்ம கீழே வந்துட்டு நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பே நம்ம ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கீழே ஸ்ட்ரிப்பில் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கோம். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேட்ச் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வசந்தராஜ் கிட்ட கேட்போம், எப்படி நீங்கள் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை கிளாசிக்லேருந்து பேசுகிறேன். இப்போ இவங்க வந்து கலைஞர் காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம மிஷினை பற்றி பவர் வீடர், சாப் கேட்டர், ஷெட்டர் இது மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபிசிக்கல் ட்ரைனிங், மார்க்கெட்டிங் ட்ரைனிங், எப்படி மிஷின் பண்ணுறோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு சொல்லி கொடுத்தாச்சு. அது போக இப்போ பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அது போக மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், மிஷினை பற்றி எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். இவர் சொன்னதே டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃப்ரெஷர் ஒரு கம்பெனிக்குள்ளே வரப்போ அந்த கம்பெனிக்கு அவங்க ஃப்ரெஷருக்கு ஒரு கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஆஸ் அ கம்பெனியாக வந்துட்டு கம்பெனியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் புக்ஸில் படித்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு கம்பெனிக்குள்ளே நின்று அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 100 புக்கு படித்தாலும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து எனக்கு என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஸோ அது மாதிரி நம்ம வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேசிக்லேருந்து நம்ம சொல்லித்தரோம். இப்போ நம்ம கூட இருக்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்கள பற்றி நம்ம கேட்டுட்டு அவங்க என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கோவை கிளாஸுக்கு வந்தாங்க, என்ன ட்ரைனிங் எடுக்கணும்னு வந்தாங்க, இப்போ இவங்க இன்னும் அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக முடியல, ஆல்மோஸ்ட் ஒரு 4 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 days அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, மீதி இருக்க நாளில் அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களோட ஜூனியர்ஸ்க்கோ இல்லை அடுத்த வர தலைமுறைக்கு அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கிறத அவங்ககிட்டே கேட்கலாம். வாங்க ப்ரோ, இப்போ நீங்கள் 4 days இங்கே கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் உள்ளே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என் பேர் வந்து ஜீவானந்தம். நான் வந்து பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படிக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ் ஒரு 9 பேர்த்து கூட வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் 15 day இன்டர்ன்ஷிப் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரைனிங் கொடுத்தாங்க. பேசிக் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து இந்த கம்பெனியில் என்னென்னவெல்லாம் பண்ணுவாங்க, இங்கே என்ன நடக்குது, ப்ரொடக்ஷன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போய் கூட பார்த்தோம். நாங்கள் அங்கே வந்து எப்படி வெல்டிங்கு, கிரைண்டிங், பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து விஷுவலாகவும் காமிச்சாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒர்க் பிஸியாக இருந்தாலுமே எங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி சொல்லியும் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாக பார்க்காம அவங்க ஒர்க் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ நாங்களே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததோ தவிர ஏதோ ட்ரைனிங்க்கு வந்த மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலை. ப்ரோ, இது உங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்பாக? இதுக்கு முன்னே நீங்கள் ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் போயிருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்ட்ரி விசிட் வரீங்களா? ஸோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் உள்ளே வரப்போ என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, என்ன கற்றுக்கணும்னு வந்தீங்க? ஸோ இப்போ அது எப்படி போயிட்டுருக்கு? நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரியில் தான் நாங்கள் இன்பிளான்ட் ட்ரைனிங் போயிருந்தோம். இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக நாங்கள் போனதில்லை. கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எனக்கு வந்து யூடியூப்பில் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம், நவீன உலவன் சேனலில். அதில் சாரோட வீடியோஸ்லாம் நாங்கள் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கே அவங்க சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட இம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஏதோ 1 2 இந்த மாதிரி சாஃப் கட்டர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரெட்டர் அந்த மாதிரி அதில் ஒரு 2 வெரைட்டி தான் இருக்குன்னு பார்த்தா ஃபார்மர்ஸ்க்கு நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ எத்தனை மாடு வச்சுருக்காங்களோ அந்த மாடுக்கு தகுந்த மாதிரி தான் பால் கறக்கிற மிஷின் கூட இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதிகமாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸாக இவங்க வந்து மிஷின்ஸ் வந்து பண்ணியும் கொடுப்பாங்க. உங்கள் ஃபீட்பேக்கு தேங்க்யூ ப்ரோ. நம்ம ரெகுலராக இதே போல் எல்லா பேட்சஸ்க்குமே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு எங்களோட நாலேஜை நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட நேம் பார்க்கவன். நான் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 15 days இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருந்தோம். இங்கே வந்த முதல் நாள் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஹெச்ஆர்ட்ட வந்து பேசணும். அவர் பேசும்போது எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி கொஞ்சம் வச்சார். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து நிறையா டாபிக் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது எங்கள்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. Day 2 வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு போனோம். அங்கே போய்ட்டு ஒர்க்கர்ஸ்கிட்ட பேசணும். ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வேலை இருக்குது, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்லாம் சொல்லாமல் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டிங்னா தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு இதனால் நான் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்தபோது இங்கே இருக்க எல்லார்ட்டையும் கேட்டதுக்கு மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது, ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் கிடையாது, ஒரு பொருளுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேன் அது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது, ஒரு பொருளுக்கு இந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு விவசாயி இருக்காருன்னா அந்த விவசாயிக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினரி தேவைப்படும், அந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைக்காம இருக்கலாம், அதை போய் அந்த விவசாயிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து மார்க்கெட்டிங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பொருளை வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்ககிட்ட இருக்குது, அந்த தீர்வை நாங்கள் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட வர கஸ்டமரை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து சாஃப்டாக பேசுவாங்க, ஒவ்வொரு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். ஏன்னா அந்த அப்போ தான் வந்து அந்த பொருளை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் 5 or 10 yearsல வந்து இந்த மிஷினரிஸை பற்றி கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த 10 yearsக்கு அப்புறம் இந்த மிஷினரிஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அப்போ அக்ரிகல்ச்சர் தான் ஒரு முக்கியமான தொழில்னு எல்லாத்துக்குமே தெரிய வரும். தேங்க்யூ ப்ரோ உங்கள் ஃபீட்பேக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் உள்ளே வந்தீங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்தீங்க, இப்போ என்ன கற்றுக்கிட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் சிவசக்தி. நான் வந்து பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து KIT-Kalaignar Karunanidhi Institute of Technologyயில் படிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 10 days வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கேட்டிருந்தோம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து நாங்கள் உள்ளே வரும்போது என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா, கோவிட் டைம்ஸில் எங்களுக்கு வந்து 2 வருஷமாக காலேஜில் வந்து ஒரு ஒன்லி தியரி கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா ஒரு மிஷினை பற்றி ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் தான் அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அது எங்களுக்கு தியரியாக எங்களால் படிக்க முடிஞ்சதை தவிர ப்ராக்டிக்கலாக எங்களால் பார்க்க முடியல. ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ண அந்த இது ப்ராசஸ் தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போனால் தான் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து அதை சொன்னாங்க. ஸோ நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்காக கோவை கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்தோம். நாங்கள் ஒரு 9 மெம்பர்ஸ். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா கற்றுக்கிட்டோம். ஒரு மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் செக்ஷன் போயிட்டு அங்கே எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஃபுல்லாக அவுட்புட்டாக கொண்டுட்டு வராங்க, அது ஃபுல்லாக எல்லாம் குட் குவாலிட்டியில் இருக்கா, ஃபைனல் குவாலிட்டியாக செக் பண்ணி அதை ஒரு ஃபார்மர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ரிப்பீட்டாக மறுபடியும் செக் பண்ணி குட் குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நான் இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நிறையா இம்ப்ளிமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நினச்சி தான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இங்கே வந்துட்டு. தேங்க்யூ ப்ரோ. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சரி, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் போங்க. தியரி நாலேஜ் மட்டும் இன்றைக்கி பத்தாது. ஸோ ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமைசேஷன் நோக்கி, இண்டஸ்ட்ரீஸ் எந்தளவுக்கு ஒரு ஆட்டோமைசேஷன் நோக்கி போயிட்டுருக்கோ அதே ஆட்டோமைசேஷன் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட், அந்த அப்டேட்டுக்கு நம்ம அப்டேட் ஆகணும். ஆகாட்டி நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போயிடுவோம். ஸோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற R&D டீமும் சரி, நாங்களும் சரி, எப்பயுமே நாங்கள் ஒரு 5 years அட்வான்ஸாக தான் யோசிப்போம். ஸோ இப்போவே நாங்கள் ஆட்டோமைசேஷனுக்கான டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராடக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் சரி, உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட பங்களிப்பை விவசாயத்தை நோக்கி ஏதோ ஒரு விதத்தில் செலுத்துங்க. நீங்கள் இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸு, இன்றைக்குள்ள இளைஞர்கள் நம்ம எல்லாருமே விவசாயத்தை நோக்கி வரப்போ விவசாயத்தை நம்ம மென்மேலும் நம்மளால் வளர்த்தெடுக்க முடியும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் வெறும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போயுமே செயலில் காமிக்கிறதுல நாங்கள் எப்போயுமே முன்னோடியாக இருப்போம். நாங்கள் முன்னாடியே வீடியோஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முனைவோர்கள், சொந்த தொழில் முனைவோர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கோம். அதே போல் ஒரு பொருளை மதிப்பு கூட்டுதல் எப்படி, விவசாய பொருளை மதிப்பு கூட்டி அதுலேருந்து லாபம் எப்படி நம்ம இரட்டி பார்க்கலாங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கோம். இந்த எஜுகேஷன், இந்த நம்ம ஒரு சொசைட்டியாக டெவலப் ஆனுங்கிற திங்கிங்கோடு தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு இன்றைக்குள்ள ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லித்தான் நம்ம இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸை த்ரூ அவுட் த இயர் நம்ம நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் கீழே ஸ்க்ரோல்லையோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம HR டீமோட நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.